வெயில் அதிகரிக்க அதிகரிக்க சென்னை மாடி தோட்டத்துல வெண்டைக்காவை சூப்பரா வளர்க்கலாம். இப்போ 34 டிகிரி செல்சியஸ் விட்டு விட்டு இன்னைக்கு 34னா நாளைக்கு 33 இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னும் 44 டிகிரி செல்சியஸ் போகிற வரைக்கும் மாடி தோட்டத்துல வெண்டைக்காவை சூப்பரா வளர்க்க முடியும். இந்த சிவப்பு வெண்டைக்காய் நானே விதை விட்டேன். இதோ ஒன்று இருக்கு, இதோ ஒன்று இருக்கு. வெண்டைக்காய் முத்த போது, ஆனால் பறிக்க நேரம் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், முதல் நாள் இந்த மாதிரி முறுக்கி வச்சிருவேன். உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணணும்ல, அதனால இப்படி வச்சிருவேன். ஸோ அடுத்த நாள் வந்து அது முத்தாது. ஏமா வெண்டைக்காவை பறிக்க முடியாத அளவுக்கு உன் தோட்டத்தில் வெண்டைக்காய் இருக்கா அப்படின்னா, ஆமாங்க, நான் வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 15 வெண்டைக்காய்கள் படித்தேன். அதில் எங்கள் சித்தி வந்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சோண்டு ஷேர் பண்ணேன். இந்த கவுச்சி குழம்பு செய்வோம்ல, எறா குழம்பு, அதில் இதை நாங்கள் நல்லா போடுவோம். மீதியை நான் சமைச்சேன். ஒரு வெண்டைக்காய் செடி 4 அடி 5 அடி வரைக்கும் போகும், புரியுதுங்களா? அதுக்கு மேலே இதை நான் இதை ஒடிச்சு விட்டுட்டு போனேன். பிஞ்சு தான் இது, அதுக்கு மேலே அது வளராது. ஒரு 5 அடி கிட்ட போகும்போதே வெண்டைக்காவை வந்து விதை விட்டு ரெடியாக வச்சுக்கணும். செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் வெயில் அடிச்சா நல்லா வந்து வெண்டைக்காய் வளரும். இது பெருசாகணும். வெண்டைக்காய் மட்டும் ஒரு அவசர குடுக்கை. அவசரமாக வந்து அவசரமாக அறுவடையை கொடுத்துட்டு அப்படியே வந்து நின்று போயிடும் அறுவடை. இன்னைக்கு பூ நாளைக்கு காய், அப்படியே வந்து 2-3 நாள் 4-5 நாள்ல 10-15-20 வெண்டைக்காய்கள் வந்து கிடைச்சிடும். வெண்டைக்காய் விதை முளைக்கணும் அப்படின்னா முதல் நாள் வந்து மோர்லேயோ தயிர்லேயோ ஊற வச்சிருங்க, இல்லைன்னா தண்ணியில் கூட ஊற வைக்கலாம். எப்படி பாருங்க இந்த அறுவடை. இன்னைக்கு மட்டும் இவ்வளோ வெண்டைக்காய். இதே மாதிரி தான் சந்தோஷமா ஊருக்கும் அறுவடை பண்ணி எடுத்துட்டு போனேன். வெண்டைக்காய் செடிகளை நான் எப்படிலாம் வச்சுருக்கேன்னு பாருங்கள். க்ரோ பேகு, தொட்டி, பெரிய கண்டெய்னரு, அப்படியே மொத்தமாக வந்து வச்சுருக்கிறேன். வெயில் நல்லா வர இடமா பார்த்து. இங்கேயும் ஒன்று இருக்குது. இது வெட்டும் போது உங்களுக்கு இப்படி இருக்கா, இதை உடைக்கிறேன் பாருங்களேன், அங்கே தான் அப்படி இருக்கும். இது பிஞ்சு. இந்த சிகப்பு வெண்டைக்காய், நாட்டு வெண்டைக்காய் அறுவடை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.